ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் எல்லாருமே இப்போ வீட்டில் சொன்னாங்கன்றதுக்காகவோ இல்லை என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிட்டா அதனால நானும் வந்து படிக்கலான்ட்டு இருக்கேன் இந்த மாதிரி இவங்க சொன்னாங்க அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வந்து முடிவெடுங்க. நான் இந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், ஓகே நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெளிவாக நீங்கள் முடிவெடுங்க. ஏன்னா நான் எப்போ வந்து வீட்டில் சொன்னாங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்றதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நானும் முடிவு எப்போ எடுத்தேனோ அப்போ தான் என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அது. இன்னொன்று, உங்களை நீங்கள் நம்புங்க, நம்மளால இது முடியும். நம்மளுக்கு நிறைய வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஏற்கனவே ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இதில் எக்ஸாம்ஸ்லாம் வந்து எழுதும்போது இன்னும் டவுன் ஆயிரும். ஐயோ அவனால் எப்படி இவ்வளோ வாங்க முடியுது, நம்மளால் இதை கூட வாங்க முடியல அப்படின்லாம் கண்டிப்பாக தோணும். பட் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு தாட்ஸ்க்கும் இடம் கொடுக்காம உங்களை நீங்கள் பயங்கரமாக பிலீவ் பண்ணி கண்டிப்பாக எஃபோர்ட் போடுங்க. மூணாவது விஷயம் கன்சிஸ்டன்சி. இங்கே வந்து பேச போகிற அத்தனை பேர் சொல்கிறதுலையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சின்றது வந்துட்டு காமனாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ. ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கீ வந்து கன்சிஸ்டன்சி தான். என்ன ஆனாலும் சரி, ரிசல்ட்ஸ் வந்து டவுன் ஆகுது, லாஸ்ட் எக்ஸாம் விட இதில் நான் கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டேன், இல்லை லாஸ்ட் எக்ஸாம் விட கூட வாங்கிட்டேனாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக கன்சிஸ்டன்சிக்கும் வந்து உங்களோட ட்ரூவான எஃபர்ட்ஸ்க்கும் வந்து ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் கிடைச்சே தீரும். நானுமே வந்து இப்படிலாம் சொல்லும்போது இவங்கெல்லாம் சொல்லுவாங்க எழுதுறவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு நானே நினச்சிருக்கேன் இந்த மாதிரி அச்சீவ்ஸ் மீட்டில் கேட்டு. பட் என்னை நம்புங்க, கண்டிப்பாக நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு நாள் என்ன மாதிரி இப்படி வந்து நின்று பேசுவீங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இப்படி வந்து நின்று பேசணும்னு நான் ஆசைப்படுறேன், சார் அதான் ஆசைப்படுவாங்க. எல்லாரும் இதே மாதிரி ஒரு நாள் வந்து பேசுங்க.